உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன், வாக்காதிபதி புதன் தான், குடும்பாதிபதி புதன் தான். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனம் என்பது உங்களிடம் வெளிப்படும். ஒரு அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய இந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யக்கூடாது, இப்படி போகலாம், இப்படி போகக்கூடாது, இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது என்ற நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அந்த அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு புதன் சாதகமாக இருப்பதால் சில பேர் பாத்தீங்கன்னா சொந்த இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இதற்குரிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அதே நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது 3ஆம் இடத்தில் குரு உச்சமாக சந்திருக்கிறார், லாபாதிபதி குரு. அவருடைய பார்வைகள் பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நமக்கு திருமண யோகம் வந்துவிட்டது. அப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பது என்பது மிகப்பெரிய யோகம். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருந்து கொண்டிருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கூடிய நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் லாபம் அடையும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சொந்த வீடு, இடம் வாங்கிடக்கூடிய நிலையும், விஐபிகள் ஆதரவும் கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப ரிஷபராசிகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக இருக்கும். நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார், விரையாதிபதி. வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது யோகமாக இருக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். பொருள் சேர்க்கை இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த வாரம் ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான வாரம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக மிதுன ராசி பத்தி பல முறை பேசிட்டு வந்துட்டேன். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே சுயம்புன்னு சொல்லிட்டேன். அப்போ வாழ்க்கையை எது தீர்மானிக்குதுன்னா, மற்றவர்களால் உருவாக்கப்படுவதை விட சுயம்புவாக வெளிப்படுவதுதான் வாழ்க்கையை உணரக்கூடிய விஷயமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை கூட இந்த மிதுன ராசினுக்கு தான் உண்டு. அதிகமாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் மிதுன ராசியில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் யோகமான நாட்களாக, சந்தோஷமான நாட்களாக, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. வெளியூர் பயணங்களும் ஆதாயம் கொடுக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும்.